ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நல்நாளில் நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பட்டை ஏலக்காவை தேவையான அளவு எடுத்துக்குவோம். 200 நெய் விற்றுருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் 3/4 படி அரிசி பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்காக 1 படி தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை வேக வைக்கலாம். சில பேர் குக்கரில் போட்டு விசில் விட்டு செய்வாங்க. அது சாப்பிட நல்லா இருக்காது. இதே மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் தண்ணி தேவையான அளவு எடுத்துருக்கேன். சாதம் நல்லா வேகணுங்க. வெந்தால் தான் பொங்கல் நாக்கில் கரையிற அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கேன். பச்சரிசியில் தாங்க பொங்கல் செய்ய போகிறோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கலாம், டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி. நல்லா உலை கொதிக்கிட்டேங்க. மூடி எடுத்து மூடிடலாம். உலை நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். உலையே நல்லா கொதிக்குது. இந்த நுரையெல்லாம் உடச்சி ஒரு அளவுக்கு கிளறி விடுங்க. பச்சரிசி ஒரு முறை கழுவுனா போதும். ஒரு முறை கல் நெல் எல்லாத்தையும் நீக்கிட்டு கழுவி போட்டுக்கலாம். சுத்தமாக வலித்து போடுங்க. இதே மாதிரி அடி பிடிக்காத கிளறி விடுங்க. இதே மாதிரி பொங்கல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி எடுத்து மூடிடலாம். சாதம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வேகுது. கப்பிக்கிற இது மாதிரி கிளறி விடுங்க. பொங்கல் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைப்பயிறு ஒரு 1/4 கிலோ அளவில் போடுறேன். ஊற வச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். மூடி எடுத்து மூடிடலாம். கடலைப்பயிறு அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சாத பக்குவத்துக்கு மேற்கொண்டு குழையிற மாதிரி ஆகிடும். நல்லா கப்பிக்கிற கிளறி விடுங்க. இதே மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். வெள்ளை கரைசல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. இதே மாதிரி வடிகட்டில் வடிகட்டுங்க. மண்ணெலாம் இருக்கும், கப்பி மண் எல்லாம் இந்த வடிகட்டில் தங்கிடும். எவ்வளோ கப்பி இருக்கு பாருங்கள். இதோடு போட்டால் பொங்கல் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நான் வெள்ளை எடுத்திருக்கேன், அதனால் கலர் வராது. லேசாக தாங்க கலர் வரும். ஆனால் சாப்பிடவே பொங்கல் வெரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. லேசாக கலர் வருது பாருங்கள். நான் கொஞ்சம் நிறையாவே பொங்கல் செய்கிறேங்க. 4 பேர் கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா பொங்கல் சுண்டுது பாருங்கள். தண்ணி எல்லாம் சுண்டட்டும். வெள்ளைப்பாவு அரிசியோடு சேர்ந்துடும். இப்போ மூடி எடுத்து மூடிடலாம். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். சின்ன கடாயாக எடுத்துக்கங்க. இல்லைன்னா நீங்கள் குழிக்கரண்டி இருந்தால் கூட அதில் தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா கடாய் காயட்டும்.
கடாய் நல்லா காயுது பாருங்கள். பொங்கல் அங்கே சுண்டி வரும். இங்கே நம்ம முந்திரி திராட்சை தாளித்து எடுத்துக்குவோம். 200 கிராம் அளவில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். எங்கள் செய்முறையை பார்த்து நீங்கள் செய்து பாருங்கள். பொங்கல் வெரி டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. லோ ஃப்ளேவர்லேயே வச்சுக்கோங்க. நெய் மெல்ட் ஆகிடுச்சு. 100 கிராம் அளவில் முந்திரி போடுறேன். முந்திரி ரொம்ப தீயக்கூடாதுங்க. லேசாக வெண்ணிறமாக இருந்தால் போதும். நல்லா இதே மாதிரி டீஸ்பூனால் இதே மாதிரி கிளறி விடுங்க. முந்திரி நெய்யில் பொரிஞ்சால் போதும். இதே மாதிரி கிளறி விடுங்க. முந்திரி நல்லா பொரியட்டும். முந்திரி நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க பாருங்கள். கலர் ரொம்ப வர வேணாம், நம்மளுக்கு லேசாக நெய்யில் பொரிஞ்சாலுமே போதும். இதே மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருங்க. லேசாக கலர் வந்தால் போதும். லேசாக கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ 100 கிராம் அளவு திராட்சை வந்து போட்டுருவோம். இதோட முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இல்லை இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் வந்து நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். தம்மில் இருக்கக்குள்ளே நம்ம வந்து 1/2 லிட்ரு அளவில் வந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கோ. பால் உங்களுக்கு வேணால் பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பால் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடுங்க, இல்லைன்னா தீஞ்ச வாசம் அடிக்கும். நல்லா பொங்கல் வந்து சுண்டிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காது. அப்போ தான் முந்திரி திராட்சை வந்து இதோடு சேர்த்துக்கோ, நெய்யோடு சேர்த்து தாளித்ததை. வாவ், சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வெள்ளை வெல்லம் போட்டதால் கலர் வராது. கருப்பு வெல்லம் போட்டால் கலர் வரும். எனக்கு லேசாக கலர் இருந்தால் போதும். எடுத்து மூடிடலாம். நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் தண்ணி. பொங்கல் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. நெய் வந்து 100 கிராம் அளவில் மேலே சுற்றி விடலாம். கிளறி விடுங்க. நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. பொங்கல் வந்து சூப்பராக ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாக்கில் பொங்கல் கரையும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல். எவ்வளோ பேர் வந்து ஏன் வீடியோ போடல கமெண்ட்ஸில் கேட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு பொங்கலை வந்து வீடியோவை அர்ப்பணிக்கிறோம். பாருங்கள், பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.